Hey guys, welcome back to my channel Money Ennum Naan. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஆனால் நம்ம விசா இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு டாப் 10 கண்ட்ரிஸை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ட்ரிக்கெலாம் நமக்கு போகிறதுக்கான முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கார்டு ஒன்று, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட கரன்சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த கண்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து இந்தியாவோட ரொம்ப வந்து பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பைக்கஸு ட்ராவல்ஸ் வந்து அதிகமாக போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1950லேருந்தே குட் ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்தியாவோட கம்மியாக தாங்க செலவாகும். ஏன்னா வந்து நேபாளோட இந்தியாவோட மணி ப்ரைஸ் வந்து அதிகம். ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து நேபாள் வந்து போகலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸு, நேச்சரு, ப்ளூ வாட்டரு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைஞ்சு கிடக்குங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மொரிஷியஸ்க்கு நீங்கள் வந்து போகிறது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் வந்து நீங்கள் அங்கே போகணுன்னா பாஸ்போர்ட் வந்து முக்கியம். ஸோ இந்தியனுக்கு வந்து பாஸ்போர்ட் வச்சுருந்தால் போதும், ஒரு 60 டேஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. ஸோ பட் அங்கே ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து காட்டி ஆகணும். ஸோ அப்போ ரிட்டன் டிக்கெட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போகலாம் தாராளமாக. மூணாவது கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். ஸோ பூட்டான் பார்த்தீங்கன்னா சிக்கிமோட இந்தியாவில் இருக்க சிக்கிமோட ஒரு பார்ட் ஆஃப் த இடத்துல தான் வந்து பூட்டான் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து போகிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ கொரோனா டைம் இல்லைன்னா வந்து ஈஸியாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. மிஸ்டர் அருண் விஜய், ஸோ அவரோட வீடியோஸ் கூட நம்ம பார்த்தீங்கன்னா நேபாள் ட்ரிப்பு, பூட்டான் ட்ரிப்பு, யூனிவர்சிட்டி ட்ரிப்பு அதில் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். அவர் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை, நான் பார்த்துட்ருக்கேன், அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ பூட்டானில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸோட ஒரு ஈஸ்ட் பகுதி வந்து அங்கே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். பட் இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரீயாக விசா இல்லாமல் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் வந்து ஃபாரினராக இருந்துச்சுன்னா அங்கே என்ட்ரி ஃபீஸ் மட்டும் $250 நம்மள பரவாயில்லையாட்டிருக்கு இந்தியாஸ் தான். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு கரீபியன் கண்ட்ரிங்க, ஒரு தீவு மாதிரி வச்சுக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணியாக தான் இருக்கும். இங்கே போகிறதுக்கு வந்து இந்தியர்கள் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் வந்து பாஸ்போர்ட் வச்சுருந்தால் போதும். பட் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10 மட்டும் என்ட்ரி ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட கரன்சியும் இந்திய நாட்டோட கரன்சி வந்து எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் செலவு அதிகமாக வராது. 5வது கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜமைக்கா வந்து எதுக்கு ஸ்பெஷல்னால் அந்த சிப்பி, டால்ஃபின்ஸு, டான்ஸு, அப்புறம் உயரமான மலைகள், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ ஜமைக்கா வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டி மாதிரியும் ஒரு வந்து கரீபியன் கண்ட்ரி தான். ஜமைக்கா வந்து ஜமைக்கோட மியூசிக் வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ். ஸோ மியூசிக் வந்து கேட்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து ஜமைக்காவுக்கு போவாங்க. இந்தியன்ஸ் வந்து இதில் வந்து 30 டேஸ்க்கு வந்து விசா இல்லாமல் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் வந்து பாஸ்போர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாம்ப் சேல் பண்ணி வந்து கொடுக்குறாங்க, அதான் விசா மாதிரி. ஸோ அது வந்து முக்கியம். பட் இந்த ஜமைக்காவுக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப ட்ராவல் பண்ணுறதோ இல்லை வெளியே சுற்றி பார்க்குறதோ தங்குறதோ வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு போக விருப்பம் இருந்தால் போங்க, அவ்வளோதான். அந்த டபாக்கோ இதை வந்து எழுத வச்சுருக்கேன் எல்லாமே, ட்ரினிடாட் அண்ட் டபாக்கோ. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா வந்து பக்கத்தில் இருக்குது. இந்த ட்ரினிடாட் அண்ட் டபாக்கோவில் பார்த்தீங்கன்னா கார்னிவல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் லவர்ஸ் வந்து கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம்னா அது வந்து ட்ரினிடாட் அண்ட் டபாக்கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள் வந்து விசா இல்லாமல் இங்கே வந்து உள்ள அலோவ் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு கண்டிஷனாக பாஸ்போர்ட் வந்து 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். ஸோ 6 மாதம் வேலிடிட்டி இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக உள்ள போயிட்டு சுற்றி பார்க்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது ஈக்வடர் பார்த்தீங்கன்னா அமேசானோட ஒரு பகுதியில் ஈக்வடர் வந்து இருக்குது. ஸோ ஈக்வடரில் அமேசான் ஒரு பகுதி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் இருக்க விலங்குகள், வித்தியாசமான விலங்குகள், நம்ம இது வரைக்கும் பார்க்குற விலங்குலாம் அங்கே இருக்கும். ஸோ அங்கே வந்து ட்ரெக்கிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து போய் பண்ணலாம். அதுக்கு வந்து டீம்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஈக்வடரில் வந்து பார்த்திங்கன்னா 90 நாள் வந்து இந்தியன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க விசா இல்லாமல். ஸோ ஏன்னா பட் வந்து பாஸ்போர்ட் வந்து இங்கே முக்கியம். இங்கே வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக ஈக்வடரில் போய் சுற்றி பார்க்கலாம். அடுத்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோனேசியா எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பசிபிக் பெருங்கடல் இருக்குங்களா. ஸோ அதில் வந்து ஒரு தனித்தீவு. இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 400 ஐஸ்லாண்ட் வந்து இருக்குங்க. ஸோ சூப்பரான வியூஸ்லாம் வந்து நிறைய கிடைக்குங்க.
வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஸோ இங்கே இந்தியன்ஸோட விசா இல்லாமல் சுற்றி பார்க்குற டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் வந்து விசா இல்லாமல் சுற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பாஸ்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் வந்து வேலிடேட் இருக்கணும். ஸோ அடுத்து 9வது என்ன பார்க்க போகிறீங்கன்னா செரிபியா கண்ட்ரி வந்து யூரோப்போட ஒரு பார்ட்டு தான் வந்து செரிபியா கண்ட்ரி யூரோப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோமன்ஸோட அந்த கட்டடக்கலைகளாக சொல்லுவாங்கள்ல, ரோமன் ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து 60 நாள் வந்து வேலிட்டி இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு விசா இல்லாமல் 60 நாள் வந்து சுற்றி பார்க்கலாம் தாராளமாக. அடுத்தது நம்ம நாட்டு பக்கத்தில் இருக்க இந்தோனேசியா பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது என்ன எல்லாமே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எரிமலைகள், பறவைகள், விலங்குகள், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே வேணும்னா ஃபுல்லாக எல்லாமே பச்சை பச்சைன்னு இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய ட்ராவலர்ஸும் பைக்கர்ஸும் வந்து இந்தியாவில் வந்து வருஷம் போயிட்டு வருவாங்க. ஸோ அடுத்து என்னன்னா இந்தியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தோனேஷியாவில் ரொம்ப வந்து கைண்டாக நடத்துக்குவாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா ரிலேஷன்ஷிப்போட நடத்துவாங்க இந்தியன்ஸை வந்து இந்தோனேஷியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் வேலிடிட்டி இருக்குது. அதாவது இந்தியன்ஸ் பாஸ்போர்ட் வச்சுனா போது விசா வந்து தேவையில்லை. 30 நாள் நீங்கள் வந்து தாராளமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இந்த டாப் 10 கண்ட்ரிஸை பற்றி நம்ம இன்னும் நிறைய இருக்குது. பட் ஆனால் இப்போ டாப் 10 கண்ட்ரிஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்து வந்து பேசியிருக்கோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு வந்து பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி கண்ட்ரி வந்து போய் சுற்றி பார்ப்போம். ஸோ அப்போ கூட நீங்களும் இருக்கணும். இதே வீடியோவில் கண்டிப்பாக அப்போ வரும். நம்மளும் இந்த டாப் 10 கண்ட்ரி நிறைய கண்ட்ரி நம்ம சுற்றி போவோம், கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் இருக்கணும். நீங்கள் கூட இருக்குன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை.